இறைவன் இல்லாத சொன்ன பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு பூஜை போடுறீங்க? இல்ல அவர் இறை மறுப்பு கொள்கை எடுத்துக்கலன்ற அப்படி பெரியார்கிட்ட அவங்க ஏத்துக்கிட்டு இப்போ புரிதலே இல்லை. சரி, எல்லாரும் வச்சிங்க, காமராஜர் படமும் வச்சிங்க. எஸ் ஐயா காமராஜர் பெருமை இது வரையிலும் இந்த 1.5 வருஷத்துல யாருன்னா மணிக்கணக்காக பேசியிருப்பாங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாட்டனாரையும் நினைவு கூர்ந்து சங்கரலிங்கம் இதை செஞ்சாரு, வஉசி அதை செஞ்சாரு, முத்துராமலிங்க தேவரையா இதை செஞ்சாரு, இந்த பாட்டனார் அதை செஞ்சாரு, அதுக்கப்புறம் வீரன் அழகுமுத்துக்கோன் இதை செஞ்சாரு, எல்லாத்தையும் சொல்றாங்கல்ல. நீங்க உங்களோட 5 தலைவரை வச்சு ஒரு கொள்கை விளக்க உரையோ இல்லை ஒரு கூட்டம் இல்லை மாணவர்கள்ட்ட ஒரு எழுச்சி பற்ற இல்லை ஒரு பயிற்சி எதனா ஒன்று பண்ணியிருப்பீங்க? எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணா துரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? இந்த கட்சி சரியில்லை, நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை, நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்ல, மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு, சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்ல, அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரு சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிட்டு வந்தா வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்ட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றோம். பெரியார் தான், பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணுமில்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணுமில்லை, எங்களுக்கு எல்லாமே பெரியார். உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல, இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார். எப்படி மாபெரும் பெரியார்? அயோத்திதாசர் பெரியார், MC ராஜா பெரியார் இருக்குல்ல, சிங்கார வேடர், சிங்கார வேடரை தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சுவரட்டி வச்சு கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் வந்த பிறகு 6 தாள் கருத்தரங்குகள் என்ன, கவி அரங்குகள் என்ன, பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தேப்ப. ஊன்னா கத்துறாப்ல. எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார். பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க. அப்ப எங்க போச்சு, எங்க போச்சு? பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறாரு எங்க அண்ணன் ஜெயக்குமார்? சாதி ஒழிப்பா, சமூக நீதியா, அதெல்லாம் இருக்கா? பெண்ணிய உரிமையா? எப்படி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையா? எதை ஏற்கிறீங்க? தமிழருக்கு நேர் நேர் எதிரி. அதை எப்படி தன்மானமிக்க ஒரு தமிழன் ஏற்பான்? தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு. முதல்ல அதை ஒழிக்கணும்ல. எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்புல. பெரியாரோட ஒரு மாயரை கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்றப்பல அவரு. இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு இது. எந்த கொம்பனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு முதல்வர் சொல்லுவாரு. முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப யாருமே என்னை வீழ்த்த முடியாதுன்னா நான் தெருவில் நின்றுக்கிட்டு எவனுமே என்னை வீழ்த்த முடியாது யாரா வாங்கடா அப்படின்னா நீ பயந்துட்டான்னு அர்த்தம். தம்பி, ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினீன்னா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம். யார பேய் வந்துருமா, பிசாசு வந்து, நாங்கெல்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளையில பாடிட்டு போவோம். அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி? எங்க ஊர்ல புலி வருது எல்லாரும் வந்து என் மேல ஏறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு, காவோட்டு, புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்காப்புல. அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்க. வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது, அவ்வளவு வலிமையா இருக்கிறோம், அமைதியா தான் இருக்கணும். ஆழ்கடல் போல இருக்கணும், ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சலசலன்னு சத்தம் போட்டு கூடாது. இது ஒரு பேச்சு. எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது? எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது? ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான், இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேரார்வம் கொண்டு கூடுற ஏதாவது ஒண்ணு காட்டு, என்ன பேசுறான்னு கேட்டு. தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு போகுது. நேத்து உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான்.
உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு, வேற என்னென்ன இருந்துச்சு, ஒரு தண்ணி போத்தல், நாற்காலி மேல இருக்கு, உட்கார ஆள் இல்ல. அப்ப மைசூர் பாக்கு. அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல? இந்த பிஸ்கட்டு, மைசூர் பாக்கு, இந்த மிச்சரு, தண்ணி போத்தல். மாநாடு அதுக்குத்தான். அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு. என் கூட்டம் என்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு. ஒரு தடவை காட்டுங்க, யாராவது காட்டுங்க. ஒரு சொட்டு தண்ணி விழுந்தோன்னு ஓடி போயிடுறான். இதுதான் இது. ஏதாவது ஒண்ணு. எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி வந்து திமுக இப்ப இவன் நேரம் யார பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அவரை எதுக்குறார். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் வந்து எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க. ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு. ஸ்டாலின் பயந்துக்கிட்டு பெட்டி கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன் தம்பி. திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீம் RSS கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய் நான் யாருக்குடா கூலி? என்னப்பா இப்படி பேசுனீங்கன்னா எப்படிப்பா? இவள் அந்த ஒரு பேச்சுல 1.5 மணி நேரம் பேசுனா கடைசியா ஒரு நொடி ஏதாவது பேசணும், அதை எடுத்துக்கிறது. உங்களுக்கு டிஆர்பி ரேட் வேணும். அத போட்டா பாருங்க விஜய் எதுக்குற அவ்வளவு. ஏய் தம்பி என்ன இப்படி பேசிய? அகில உலகத்தை எடுத்து சண்டை குடிச்ச தலைவனோட பிள்ளை நான். மாநாட்டுல பரம்பரை எதிரி, பழைய எதிரி, புதிய எதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில உங்களுக்கு சொல்ல மாட்டேங்குது. 8% வாக்குல வச்சு தொடர்ந்து நீங்க வந்து திமுக எதிரான கருத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. 8% வாக்குன்னு எவ்வளவு தம்பி லெலி? நீங்க எவ்வளவு சாதாரணமா 8%ங்கிறீங்க. தனிச்சு நின்று இந்த நாட்டுல ஒரு கட்சியை தனியா 8% வாக்குவாங்க. உங்க திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லு. 79 வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, புறையோடிய போனிய கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லா ஊர்லயும் அண்ணா அறிவாலயம், கலைஞர் வச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை 28 இந்த அலைவரிசைகள் வச்சிருக்கீங்க, தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம 2 பேரும் நேரடியா திமுக நாம் தமிழர் 26 தேர்தல் ஏச்சு. கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், 2 பேரும் சண்டை. இது 8 விழுக்காடை நீங்க தொட்டுருங்க. அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடும். நீங்க தனிச்சு நிக்கணும். ஓட்டு காசு கொடுக்கப்படாது. அது யாரு? உங்க அப்பா சமாதியில வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம், இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதினால சொல்லுவோம், இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க, இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க. போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம். சும்மா வந்து 8 விழுக்காடு அவ்வளவு கோலமா போச்சா? அரை விழுக்காடு வச்சிருக்கோம். இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் 8 விழுக்காடு இருக்கல. எனக்கு 8 விழுக்காடு தான் இருக்கு. ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்ல. பாரதிய ஜனதா இங்க இல்ல. என்ன எதிரியா நினைக்கல. எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தானே திட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அதிகாரத்துல இல்ல. நான் ஒரு வலிமையான ஆள் இல்ல. இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அத பேரை நான் சொல்லணுமா? வாயை திறந்தா என்னைய பேசுறது தவிர வேற ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? மாசம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்கிருந்து போகுதுன்னு நான் சொல்லவா? இதெல்லாமா தெரியாம இந்த களத்துல நிக்கிறேன் நான். சொல்லுங்க தம்பி. அப்ப அத பேசக்கூடாது. எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எதிரியே இல்லை, அவ்வளவு வலிமையா இருக்கீங்க. உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே.